அண்டத்தின் அடர்ந்த இருளில் நட்சத்திர ஒளி மிதக்கும் ஒரு மர்ம தீவு இருந்தது. ஆஸ்ட்ரல் ஐலண்ட். அது சாதாரண தீவு இல்லை, கிராவிட்டி எல்லா வண்டர் ஜோன். இங்கு மண் கூட காற்றில் மிதக்கும். ஒரு நாள் சாகச வீரன் வருண் அந்த தீவுக்கு பறந்தார். அவரின் குறிக்கோள் ஒன்று, ஆஸ்ட்ரல் ஹார்ட்டை கண்டுபிடிப்பதுதான். அந்த இதயம் கிடைத்தால் ஒளியை கட்டுப்படுத்தும் சக்தி கிடைக்கும். வருண் தீவில் கால் வைக்க திடீரென மிதக்கும் கற்கள், ஒளி பறவைகள், மின்னல் பாம்புகள் சுற்றி வந்தன. அவன் மெதுவாக சொன்னான், Wow, this place is alive. பின்னால் ஒரு அதிசய வாயில் திறந்தது, படர்ந்த நீல ஒளியுடன். அதை ஆஸ்ட்ரல் கேட் என்று அழைப்பார்கள். வருண் உள்ளே சென்றார். அங்கு மிதக்கும் மலைகள், வானத்தில் தலைகீழாய் ஓடும் நதிகள், ஒளிமரங்கள், எல்லாம் வித்தியாசம். திடீரென தரை துடித்தது. ஒரு பிரம்மாண்ட சிறகு உயிர் ஸ்கை செரஃப் அவரின் முன் இறங்கியது. அது கர்ஜித்தது. வருண் சிரித்தான். I'm here for adventure, nothing else. ஸ்கை செரஃப் ஒரு கணம் மௌனமாகி பின் சொன்னது, உண்மையான வீரன் சக்தியை அல்ல, நேரத்தையும் மனதையும் தேடுவான். அதன் சிறகிலிருந்து ஒரு ஒளிக்கல் விழுந்தது. ஆஸ்ட்ரல் ஷார்ட். அது ஒளிரத் தொடங்கியது. உடனே தீவு முழுவதும் ஒளி பரவியது. மறைந்திருந்த ஆஸ்ட்ரல் ஹார்ட் அவனின் முன் தோன்றியது. வருண் அதை பார்த்தான். அது சக்தி அல்ல, ஒரு துடிப்பு, ஒரு உயிர். ஒரு குரல் கேட்டது, நீ என்னை அடைய வரவில்லை, புரிந்து கொள்ள வந்திருக்கிறாய். வருண் மெதுவாக அதை திரும்ப வைத்தான். சக்தி எனக்கு தேவையில்லை, நான் பார்த்த அதிசயமே போதும். ஸ்கை செரஃப் புன்னகைத்தது. தீவு உன்னை தேர்ந்தெடுத்தது வருண். இனி எப்போதும் ஆஸ்ட்ரல் ஐலண்ட் உனக்காக திறந்திருக்கும். ஒளி திடீரென உயர்ந்து வருண் விண்கலத்துக்கு திரும்பினான். அவன் ஆஸ்ட்ரல் ஹார்ட்டை எடுத்துக்கொள்ளவில்லை, அதன் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டான். ஆஸ்ட்ரல் ஐலண்ட் whispered, "You are worthy." For more interesting stories, subscribe to Tinyverse AI.